காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 37, 38 ஆகிய 2 வசனங்களை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரயுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதுல சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியில சத்தியமாவது என்ன என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தை மிக மகிமையாக, ஆச்சரியமாக, அதிசயமாக செய்து முடித்தார். அவருடைய 33வது வயதுல, ஸ்தோத்திரம், 33 வயதுல அவர் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப அவரை காட்டி கொடுத்தார்கள். யூதாஸ் என்பவன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அதற்கு பிற்பாடு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இயேசுவை பிடித்து கொண்டு போய் யூத மத தலைவர்களுக்கு முன்பதாக நிறுத்தினார்கள். இயேசுவை எப்படியாகிலும் கொல்ல வேண்டும், இயேசுவை எப்படியாகிலும் அழிக்க வேண்டும் என்று அவங்க தீர்மானித்தாங்க. அந்த எருசலேமில் இருந்த யூத மத தலைவர்கள் இயேசுவை கொல்ல வேண்டும், அவர் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கு தேசம் ரோமருடைய ஆட்சிக்கு கீழ் இருந்தபடியால், பிலாத்து என்பவனுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்தபடியால் அவர்களால் மரண தண்டனை விதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை விதிப்பதாக இருந்தால் அது பிலாத்துவனால் மட்டும்தான் முடியும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் பிலாத்துவினிடத்துல நிறுத்துகிறார்கள். அப்படி நிறுத்துகிற பொழுது பிலாத்து கேட்கிறாங்க, நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆம், நீர் சொல்லுகிறபடிதான். ஆனால் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் அவ்வுலகத்திற்குரியது என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு பிரயுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், சாட்சி கொடுக்க பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் இடத்துல பேசுகிற காரியம், சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்கும்படியாகவே பிறந்தேன், இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தியத்தை குறித்து அந்த இடத்துல பிலாத்துவுக்கு ஆண்டவர் பேசுகிறார், அந்த காரியத்தை ஷேர் பண்றாரு. உடனே பிலாத்து இயேசுவை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறாரு. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிலாத்து என்கிறவன் தேசத்தை ஆளுகை செய்கிறவனாக, மிகப்பெரிய அதிகாரம் உடையவனாக, மரண தண்டனை கொடுக்கிறவனாக, ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தாலும் கூட, அவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள ஒரு மனிதன், வசதியுள்ள ஒரு மனிதனாய் இருந்தாலும் கூட, சத்தியத்தை குறித்து பேசுகிற பொழுது அந்த சத்தியம் என்னதென்று பிலாத்துவுக்கு தெரியாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் பிறந்தேன், வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லி சத்தியத்தை குறித்து பேசுகிற பொழுது பிலாத்து என்கிற அந்த ராஜாவுக்கு, அந்த மனிதனுக்கு, ஸ்தோத்திரம், சத்தியம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போனது. அப்ப படித்தவங்க தான், செல்வாக்கு உள்ளவங்க தான், மிகப்பெரிய அரசாங்க பொறுப்புல உள்ளவர் தான். ஆனா ஸ்தோத்திரம், சத்தியம் என்ன என்று சொல்லும் பொழுது, சத்தியத்தை குறித்து பேசின பொழுது அது அந்த மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை, யோகிக்க முடியவில்லை. அந்த சத்தியம் என்னதென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. சத்தியமாவது என்ன என்கிற அந்த வார்த்தையை அங்க படிக்க முடிகிறது.
அப்ப அன்பான தேவ ஜனமே, பிலாத்துவுக்குள், அவ்வளவு பெரிய ராஜாவுக்குள்ளே அப்படிப்பட்ட அதிகாரமிக்க செல்வமிக்க ஒரு பிலாத்து என்கிற மனிதனிடத்திலேயே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமானால், சத்தியம் என்ன, சத்தியம் என்றால் என்னங்கிற எதிர்பார்ப்பு இருக்குமானால், அந்த மனிதனுக்கே சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாத இருக்குமானால், இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க, உபதேசத்தை அறியாமல் இருக்கிறாங்க, சத்தியம் என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. அன்றைக்கு பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்டார், சத்தியமாவது என்ன என்று கேட்டது போலதான் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான ஜனங்கள் சத்தியம் என்றால் என்ன, உபதேசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிலாத்து கேட்டது போல அநேக ஜனங்கள் சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சத்தியம் என்றால் என்ன அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த காரியங்களை தெரியப்படுத்துவது நம்மேல் விழுந்த பாரமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சத்தியமாவது என்ன என்கிற பிலாத்துனுடைய கேள்விக்கு நாம் விடை காண போகிறோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவதாக யோவான் 17 அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என் அன்பான தேவ ஜனமே, பிலாத்து என்கிற அந்த ராஜா, அந்த மனிதன் இயேசுவை பார்த்து, நீர் சத்தியத்தை குறித்து பேசுகிறீர், சத்தியத்தை குறித்து என்னிடத்துல கேள்வி கேட்கிறீர், ஆனா சத்தியம் என்னதென்று எனக்கு தெரியாது, சத்தியமாவது என்ன, அப்படி சத்தியம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி பிலாத்து அந்த இடத்துல கேள்வி எழுப்புகிறார். அப்ப சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று வேதம் தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது. அப்ப சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வசனம்தான் சத்தியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதம், வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. இருபுற கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம் உள்ளதா இருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கிற, வாசிக்கிற, கைகொள்கிற யாவரும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனம் அவர்களை உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனம் அவர்களுடைய சுபாவங்களை மாற்றுகிறது. இந்த வசனம் அநேகருடைய குணாதிசயங்களை மாற்றுகிறது. இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, இவைகளை கைகொள்ளும் பொழுது, இந்த வேத வசனங்கள் அநேகரை பரிசுத்தமாக்குகிறது. இந்த நம்ம சத்தியத்துல வளருகிற பொழுது, இந்த சத்தியத்தை நாம் கேட்கிற பொழுது, இந்த சத்தியம் நம்மை ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வசனம்தான் சத்தியமாய் இருக்கிறது. நம்ம கையில கொடுக்கப்பட்ட வேதம் சத்தியமாய் இருக்கிறது. நாம் கேட்கிற பிரசங்கங்கள் சத்தியமாய் இருக்கிறது. உபதேசங்கள் சத்தியமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 160 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் ஆதி முதல் சத்தியமாய் இருக்கிறது. ஆதியிலிருந்தே அவருடைய வசனம் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு பிலாத்து கேள்வி கேட்டது போல சத்தியமாவது என்ன என்று கேள்வி எழுப்புவோமானால், கேட்பார்கள், ஆனால் சத்தியம் என்பது வசனம்தான் சத்தியமாய் இருக்கிறது. அதனால் இந்த வசனத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவு, ஒரு அறிவு, ஒரு ஞானம் மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. இந்த சத்தியத்தை நாம் கைகொள்வோமானால், சத்தியத்தின்படி வாழ்வோமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். இந்த சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளர்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில, ஜீவிதத்திலே ரட்சிப்பு பூரணமாய் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சத்தியம் என்றால் என்ன? வசனம்தான் சத்தியமாய் இருக்கிறது. இந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை பரிசுத்தமாக்குகிறது. இந்த வேத வசனங்களை, உபதேசங்களை கேட்கும் பொழுது இது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக சத்தியமாவது என்ன, சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோவான் 14 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப பிலாத்துவுடைய கேள்வி என்ன? சத்தியம் என்றால் என்ன? நீர் சத்தியத்தை குறித்து போதிக்கிறீர், சத்தியத்தை குறித்து பேசுகிறீர், சத்தியத்தை குறித்து கேள்வி கேட்கிறீர், ஆனா சத்தியம் என்றால் எனக்கு தெரியாது, சத்தியமாவது என்ன என்று கேட்கிறார். அப்ப பிலாத்துவுக்கு ஒரு காரியம் தெரியவில்லை. ஸ்தோத்திரம். தன்னோடு பேசி கொண்டிருக்கிறவரே சத்தியம் உள்ளவர் தான், பேசிக்கொண்டு இருப்பவரே சத்தியம் உள்ளவர் தான் என்கிற அறிவு பிலாத்துக்கு இல்லாமல் போய்விட்டது. காரணம், இயேசு சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப இயேசுதான் சத்தியமாய் இருக்கிறார், இயேசுதான் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப பிலாத்துவுடன் பேசிக் கொண்டிருப்பது சாதாரணமானவர் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர். பிலாத்துவுடன் பேசிக் கொண்டிருப்பவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் உண்மையுள்ளவர்.
பிலாத்துவிடம் பேசிக் கொண்டிருப்பவர் சாதாரணமானவர்களே, அவர் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார், சத்தியமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப பிலாத்துவுடன் பேசிக் கொண்டிருப்பதே சத்தியமுள்ளவர் தான். ஆனா அந்த ரகசியம் கூட, அந்த காரியம் கூட பிலாத்துவுக்கு தெரியாததுனாலதான் ஸ்தோத்திரம் சத்தியம் என்றால் என்னங்கிற ஒரு கேள்வி எழுப்ப முடிகிறது. உதாரணத்திற்கு யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் கிணற்று அருகே சந்திக்கிறார். அப்ப அந்த இடத்துல அந்த ஸ்தோத்திரம் அந்த சமாரிய ஸ்திரி சொல்வாங்க, மேசியாவுக்காக நாங்க வெயிட் பண்ணுகிறோம், மேசியாவுக்காக நாங்க காத்திருக்கிறோம், அவர் எங்களுக்கு வழிகளை போதிப்பார், அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி மேசியாவை குறித்து மிகவும் புகழ்ந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகவும் புகழ்ந்து பேசுகிறார். ஆனா அந்த சமாரிய ஸ்திரிக்கு தெரியவில்லை, தன்னோடு பேசிக் கொண்டிருப்பவரே மேசியாதான், தன்னோடு பேசிக் கொண்டு இருப்பவரே கிறிஸ்து தான், அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறவர் என்கிற அறிவு சமாரியா ஸ்திரிக்கு இல்லாததுனாலதான் ஸ்தோத்திரம் தன்னோடு பேசிக் கொண்டு இருப்பவர் யார் என்பதை அவள் அறியாமல் இருந்தார். இப்படி சமாரிய ஸ்திரிக்கு தன்னோடு பேசிக் கொண்டு இருப்பவரே மேசியதான் என்கிற அறிவு இல்லாமல் இருந்ததோ, அதே போலதான் நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது தன்னோடு பேசிக் கொண்டு இருப்பதே சத்தியம் உள்ளவர் தான் என்கிற அறிவு பிலாத்துவுக்கு இல்லாமல் போய்விட்டது. அப்ப என் கண்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர் என்பதை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தெரிவிக்க வேண்டியது நாம் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வாசித்துக் கொண்டிருக்கிற வசனம் சத்தியம் உள்ளதாய் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த சத்தியம் உள்ளவரை உலகமெங்கிலும் பறைசாற்றுவது, அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பது நம் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த சத்தியமானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவே சத்தியமாய் இருக்கிறார். மூன்றாவதாக எது சத்தியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்ட இவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப மூன்றாவதாக சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு ஸ்தோத்திரம் அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைத்தார். அவருடைய பெயர் சத்திய ஆவியானவர். அவருடைய பெயர் சத்திய ஆவியானவர். அந்த சத்திய ஆவியானவர் நம் மீது வரும் பொழுது, அது நமக்குள் வருகிற பொழுது, அந்த சத்திய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது, சத்திய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கிறது என்று வேதத்துல படிக்கிறோம். அப்ப ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது, சத்திய ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறார்கள். என் கண்பான தேவச்சனமே, நாம் கேட்கிற வசனம் சத்தியம் உள்ளது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் சத்தியம் உள்ளதாய் இருக்கிறது. ஆவியானவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். ஆனால் இந்த உலகமோ அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் இன்னும் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பது மிக அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சத்திய ஆவியானவர். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். அப்ப பிலாத்து கேட்டார், சத்தியமாவது என்ன? சத்தியம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் சத்தியமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்து அந்த சத்திய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, ஸ்தோத்திரம், யோவான் 8:32 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். 32வது வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். 4வது, இது ஒரு மனிதனை விடுதலையாக்குகிற சத்தியமாய் இருக்கிறது. நம்ம வாசிக்கிற வேத வசனம் சத்தியம் உள்ளது. ஆராதிக்கிற தெய்வம் சத்தியம் உள்ளவர். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். இந்த சத்தியத்தை நாம் எப்ப அறிந்து கொள்ளுகிறோமோ, இந்த சத்தியத்தில் எப்ப நாம் நிலை நிற்கிறோமோ, இந்த சத்தியத்தில் நாம் எப்போது வளர்கிறோமோ, இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, இந்த சத்திய ஸ்தோத்திரம் சத்தியமானவராய் இருக்கக்கூடிய கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிற
பொழுது இந்த சத்தியம் ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது. ஆவியில் இருக்கிற சிறையிருப்புகள், ஆத்மாவில் இருக்கிற சிறையிருப்புகள், சரீரத்தில் காணப்படுகிற சிறையிருப்புகளை மாற்றுகிறது. ஒரு மனிதனை விடுதலை ஆக்குவதற்கு இந்த சத்தியத்தால் முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சத்தியத்தை கேட்க 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 இந்த சத்தியம் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிகள், விலகினங்கள், சுகவீனங்களில் இருந்தும் இது விடுதலையாக்கக்கூடிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் யோவான் 4:24 வாசிப்பது போல ஆவியோடும் உண்மையோடும், அதாவது ஆவியோடும் சத்தியத்தோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை நம் அறையில கட்டினவர்களாய் இருக்க கட்டிக்கொள்ள வேண்டும். யோவான் 1:4 பிரகாரமா நாம் சத்தியத்திலே நடக்க வேண்டும். மனித வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக இந்த சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியம் அன்றைக்கு பிளாத்துவுக்கு தெரிந்திருக்குமானால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர் ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார். தன்னோடு பேசிக் கொண்டிருப்பவரே சத்தியமானவர் தான் என்கிற அறிவு அவர் இருந்திருக்குமானால் சிலுவையில் அறிவதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சத்தியம் என்றால் என்ன? கேட்டுக்கொண்டிருக்கிற வசனம் சத்தியம் உள்ளது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். அது நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. நம்மை விடுதலை ஆக்குவதற்கும் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. அந்த சத்தியத்திலே தினந்தோறும் வளருவோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. சத்தியம் என்றால் என்ன, சத்தியமாவது என்ன என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். நாங்கள் கேட்கிற, கைகொள்ளுகிற, வாசிக்கிற இந்த வேத வசனமே சத்தியம் உள்ளது. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, இந்த சத்தியத்துல வளர ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியத்துல யாரெல்லாம் வளருகிறார்களோ அவர்களை இந்த வசனம் அவர்களை பரிசுத்தமாக்கட்டும். இந்த சத்தியம் அவர்களை பரிசுத்தமாக்கட்டும். இந்த சத்தியம் அவங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிகள் பலகீனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். அன்றே இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய், உயர்வின் நாட்களாய் மாற்றி தரும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.